வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன? தக்காளி சாதம். இதோட உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பொன்னி ரைஸ் 1 கிளாஸ், தக்காளி 6 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், பூண்டு 20லேருந்து 25 பல்லு, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இந்த அரிசியை இந்த பவுலில் போட்ட பிறகு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்க போகிறோம். பொன்னி ரைஸ், பச்சை அரிசி இந்த மாதிரினா ஊற வச்சு வாஷ் பண்ணலாம். இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இதுதான் வித்தியாசம் பாஸ்மதி ரைஸ்க்கும் பொன்னி ரைஸ்க்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி வேக வைக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்க தண்ணியில் அரிசியை போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 90% பாயில் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே வெரைட்டி ரைஸ் குக் பண்ணும்போது ஒரு 10% முன்னாடி எடுத்துக்கணும். ஏன் கேட்டோன்னா அப்போ தான் அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் கரெக்டாக ஒத்து வரும். அதனால் 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டனாக குக் பண்ணக்கூடாது, அதே டைமில் அன்குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக 90% எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கங்க. நல்ல வடிகட்ட அந்த அரிசியை எடுத்து பெரிய ட்ரேயில் போட்டு அந்த அரிசியை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணும். ஏன் கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி ட்ரேயில் போடுறோம். அடுத்தது இந்த தக்காளி தொக்கு எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். ஏன் கேட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வதங்கிறது தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே என்னடா எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி தொக்கு இன்கேஸ் மீந்தால் கூட மறுநாள் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதனால தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். வெங்காயம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும். அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் கலர் மாறி இருக்கும். இதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறீங்களோ அந்த வாசனை நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த மசாலா ஸ்டைலில் வர இந்த தக்காளி தொக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கு பிறகு பழமாக உள்ள தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக போடுங்க. 6 தக்காளிக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த மசாலா வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அப்போ தான் குக் பண்ண அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கா, இதை திருப்பி நல்லா குக் பண்ணும்போது நல்லா கெட்டியாக ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் ரைஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டினா ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கரெக்டாக ஒட்டாது. அதனால தான் தக்காளி தொக்கு நல்லா கெட்டியாக ஆகணும். இந்த மாதிரி இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை தொட்டு சாப்பிட்லாம். அதே டைமில் ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம்.
ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லெண்ணெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தது, அப்படிலாம் காரம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒயிட் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன? உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1 நம்பர், பூண்டு 15 - 20 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, கடலெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது இந்த கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும் பார்த்தீங்களா கிழங்கு, சில கிழங்குலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி கிழங்கு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதே டைமில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அந்த மசாலா கரெக்டான டெக்ஸ்சர், அந்த டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிடும்போது தெரிய வராது சொல்ல வரேன். இதுக்கு பிறகு இந்த கிழங்கை நல்லா பொடிசாக கட் பண்ணிடலாம். 1/2 இல்லை 1/3 ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூலியனை கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வீட்டில் பொரியல் கட் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெருசாக போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த காரம் கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து வரும்போது இந்த மாதிரி சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். முழு தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. அதே டைமில் சோம்பு, சீரகமும் போட்டுக்கணும். நீங்கள் இந்த மசாலா வறுக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாக நீங்கள் போடலாம், சரிங்களா? கருவேப்பிலை போட்டால் நீங்கள் வறுத்து நீங்கள் அந்த பவுடர் பண்ணி நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து கருவேப்பிலை தாராளமாக நீங்கள் போடலாம் சொல்கிறேன். இந்த மசாலா வந்து நீங்கள் வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணும். ஏங்கிட்ட அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கும்போது கடக்க முடக்கணும் இருக்கும் சாப்பிடும் போது. அதனால தான் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கணுங்களோ வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சா? இது அப்படியே சூடு ஆறட்டும். சைடில் உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு கடலை ஊற்றிருக்கோம். அதாவது நம்மகிட்ட இருக்க இந்த கேஸ்டின் கடாய் இருக்குல்ல, இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு தாளி போடுங்க. கடுகு பொரியாமல் சோம்பு போடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வாசனை நல்லா வரும். தாளிப்பில் தப்பு பண்ணாலும் ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பூண்டு போட்ட பிறகு நல்லா வதங்கட்டும். அதாவது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் குவாலிட்டி அதிகமாக வேண்டாம், அதிகபட்சம் ஒரு வெங்காயம் அப்படின்னா 1.5 வெங்காயம் போடலாம் பெரிய சைஸில். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு போட போகிறோம். இப்போ இந்த கிழங்கு போடுறோம்ல, இந்த கிழங்கு போட்ட பிறகு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டோம்ல, அந்த தாளிப்போட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் குழம்புத்தூள், மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். குழம்புத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி அதோட வீடியோ நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதோட லிங்க்கு கீழே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டால்
கரெக்டாக ஒரு 90% நல்லா வேகணும். நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணிட்டீங்க, அதாவது அந்த கிழங்கு வந்து கையில் எடுத்து மசிஞ்சு போகிற அளவுக்கு இருந்துன்னா இந்த பவுடர் மசாலா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் 90% அளவுக்கு நல்லா வேகட்டும் சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை இடிச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு கல் இல்லைன்னுச்சுன்னா அந்த டைமில் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். இடிக்கிற பக்கம் பார்த்துங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் கேட்டோன்னா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முழு தனியா, காஞ்ச மிளகா இந்த மாதிரி குறைன்னு நீங்கள் இடித்து போடும்போது என்ன ஒன்று சாப்பிடும் போது கடக்கு முடக்க இருக்கணும். அதனால தான் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அப்படி இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் கல் இருந்துச்சுன்னா அந்த டைமில் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும். பவுடரை அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, குறைன்னு தான் இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு கையில் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக அழுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் வேக வைக்கும் போது. இதுக்கப்புறம் இந்த பவுடரை அப்படியே எல்லாத்தையும் நம்ம போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்கவங்க எப்படி பண்ணீங்க இந்த ரெசிபி சூப்பராக இருக்குது, வாரம் பண்ணுங்க சொல்லி எல்லோரும் வீட்டில் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு காரசாரமான ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் இன்னொரு பேர் கூட இருக்குது, அதாவது உருளை இடித்த மசாலா சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு உருளை இடித்த மசாலா சொன்னால் தெரியாதுல்ல, அதனால தான் உருளைக்கிழங்கு பொரியல்னு சொல்லியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள்.